திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது விடுதலை அலுவலக பிரிவு பணியாளருமாகிய சுயமரியாதை திருமணம் நடத்தி வைப்பருமாகிய சமூக செயற்பாட்டாளர் தோழர் இசையன்பன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி தோழர். தோழர் இன்று நடிகர் விஜய் அவர்கள் 50வது பிறந்த நாள கொண்டாடுறாரு. அவருக்கு நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்து கடைசியில இந்த நிலைமை கொண்டு விட்டாச்சா? சரி. இல்ல, பிறந்த நாள் கொண்டாடுறது நல்ல விஷயம் தானே. சரி சரி சரி. அதாவது 50வது பிறந்த நாள், நிச்சயமா அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஏன்னா மிக சிறந்த நடிகர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக ஆமா 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 சிறு வயதில் பல ஏளனங்களை சந்தித்து, ஏதாவது பெரிய ஒரு இயக்குனருடைய மகனாக இருந்தால் கூட சிறு வயதில் பல ஏளனங்களை சந்திச்சிருக்கிறார். பல பேர்கிட்ட கிண்டல் அடிக்கப்பட்டிருக்காரு, கேலி செய்யப்பட்டிருக்காரு. இவனெல்லாம் அந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பேசப்பட்டது. ஆனாலும் அதுல எல்லாம் சோடை போகாம, அதெல்லாம் நினைச்சிட்டு இதை விட்டு வெளியே போகாம குறிப்பா அவங்க தந்தையாருடைய உதவியோடு, ஏன்னா அது சொல்லி ஆகணும், அவர் தந்தை உதவி இல்லைன்னா நிச்சயமா இவர்கள்லாம் திரையுலகுக்கு வந்திருக்க முடியாது. அது ஒரு மிக முக்கியமானது. அப்படி தன்னை முழுக்க முழுக்க நல்ல திரைத்துறையில எப்படி வந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார். நல்லா அவங்க அப்பா கூட அவரை நடிக்க வச்சது ஒரு பிளே பாய் கேரக்டர் மட்டுமே நடிக்க வச்சார். அவங்க அப்பா நடிக்க வைத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அப்பவே ரொம்ப அது படங்கள் ரொம்ப ரசனை குறைவாக எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட படங்கள் தான். ரசிகன் அப்படின்னு ஒரு படத்து பேரு. இந்த மாதிரி படங்கள் தான் முதல்ல அறிமுகமான படம் நாளைய தீர்ப்பு ஒரு படத்தின் மூலமா. ஆமாங்க நாளைய தீர்ப்பு. அதுலதான் ஒரு அதுக்கு முன்னாடியே அவர் நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகனா அவர் அறிமுகமான படம் நாளைய தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி சிறு வயது பாத்திரங்கள் நிறையவே விஜயகாந்த் விஜயகாந்துக்கு அவர் தான் சின்ன வயதுல பண்ணிருப்பாரு. எல்லாம் இருக்கு. அதனால அந்த இளம் வயதுல இருந்தே, அதாவது பிஞ்சு மனதுல இருந்தே அவருக்கு இந்த திரை ஆர்வம் இருந்திருக்கு. அதை மறுக்க முடியாது. அது மிகச்சிறந்த அளவுல நல்லா தன்னை நடிப்பு துறையில் தன்னை பண்படுத்தி நன்றாகவே வளர்ந்து இன்றைக்கு உச்ச நடிகராக மிக உச்சத்தில் இருக்கிறார். அவருக்கு இணையாக எந்த நடிகரும் சம்பளத்திலிருந்து, ஊதியம் வாங்குவதிலிருந்து, திரையுலகில் ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்வதில் இருந்து யாரும் அவருக்கு இணையாக இல்லை. அவரை விட ஒரு 4-5 படிகள் கீழே தான் மத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இதுல ஆமா, அது அவருமே அவர் ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார். இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிறது பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. தியாகராஜ பாகவதர், அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அப்படி சொல்லல, ஆனா எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் தான். எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஸ்டார். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் விஜய். இப்படித்தான் இந்த 4 பேர் வரிசையை தான் நம்ம இளைய தளபதினு தான் சொல்றாங்க. அது இல்ல அது என்னவாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்ங்கிறது என்ன? சூப்பர் ஸ்டார்ங்கிறது எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த உச்ச நடிகராக இருக்கக்கூடிய ஒரு இது. அதாவது எல்லா வகையிலும் அதாவது ரசிகர்கள், அவங்க தயாரிப்பாளர்களுடைய குட் புக்ல இருக்கிறது, இப்படி வாங்குகின்ற ஊதியம், இதெல்லாம் கணக்குல வச்சு பாக்குறப்ப எல்லாத்தையும் விட இன்றைய சூழலுக்கு விஜய் தான் பொருத்தமாக இருந்தார். நன்றாகவே சிறப்பாகவே அவருடைய படங்கள் எல்லாவற்றிலும் அதாவது சிறு குழந்தைகளுக்கு பிடிக்கின்ற பாத்திரங்களாக அவருடைய பாத்திரங்கள் இருந்தது. குறிப்பாக சிறு குழந்தைகளை கவர்வர்கள் தான் பெரிய நடிகர்களாக மாறுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ரஜினிகாந்துக்கு அந்த இது இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இவர் விஜய், இப்ப பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இன்னொரு நடிகர். இப்படி உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. அதனால இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இன்றைக்கு பொருத்தமானவர் விஜய். ஆனா நல்ல வாய்ப்புன்னு சொல்றதா கெட்ட வாய்ப்புன்னு சொல்றதான்னு தெரியல. இப்ப அவரு விலகிட்டார், திரையுலகை விட்டு நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
அப்படி ஒரு சூழலை தான் இப்ப வந்து இருக்குது. அதனால ஒரு சிறந்த நடிகர் என்கின்ற வகையில் அவருக்கு நாம வந்து வாழ்த்து சொல்லலாம். 50வது வயதிலும் தன்னுடைய இளமையும் தக்க வைத்துக் கொள்வது என்பது மிக சாதாரணம் கிடையாது. அந்த இளமையும் தக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பான நடனத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். நான் 50 ஆமா. வயதுல ஒரு சுறுசுறுப்பான நடனம், சுறுசுறுப்பான அவர சண்டை மாரி காட்சிகள் யாரும் அவர மாரி இப்ப இருக்கிற இளைஞர்கள் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. பண்ண முடியல. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான நடிகராக இருக்கிறார். அந்த வகையில நமக்கு நமக்கு என்ன கூடுதல் பெருமை அப்படின்னா ஒரு தமிழன். அதெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ரஜினிகாந்த் அப்படி சொல்ல முடியாது. எம்ஜிஆரையும் அப்படி சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா, தியாகராஜ அதற்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா, நம்ம இவர விஜய தான் சொல்ல முடியும். ஒரு அப்படி தமிழன் பார்க்கிறப்ப வந்து 2 தமிழன் வந்து கொடி கட்டி பறக்கிறது. அது நமக்கு ஒரு பெருமை தான் இல்லையா? அதாவது நமக்கு வந்து மற்ற இதை விட்டுடுவோம். ஒரு திரைத்துறையில வந்து ஒரு தமிழன் வந்து பெரிய அளவுல கொடி கட்டி ஆள்றது. அதுவும் பக்கத்து வீட்டு பையன் மாரி இருக்கிற ஒருத்தர். அதத்தான் இப்ப நான் வந்து அத சிறப்பா நினைக்கிறேன். இதுல வந்து தியாகராஜ பகவதருக்கும், எம்ஜிஆருக்கும் பார்த்தீங்கன்னா, முக வசீகரம் மிக சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு வந்து அந்த அழகு தான் அவங்கள வந்து பெரிய அளவுல கொண்டு போச்சு. இந்த கொண்டுட்டு அழகு போச்சு. அழகு என்பதை மாற்றி பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டு ஆள் மாரி திறமை. இருப்பாங்க. யார் நம்ம ரஜினிகாந்தையும், ஆமா. இவரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி உள்ள ஆட்கள். அப்படி உள்ளவங்க குறிப்பாக திராவிட நிறத்தை பெற்றவர்கள். இதையும் சேர்த்துக்கணும் நம்ம. அந்த திராவிட நிறத்துக்கு சொந்தக்காரர்களா வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு பெரிய அளவுல திரையுலகுல வந்து கோலோச்சுறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து இந்த 2 நடிகர்களுடைய திறமை தான். கண்டிப்பாக அத நம்ம வந்து அத பெருமையா சொல்லிக்கலாம். அது ரஜினிகாந்த், ரஜினிகாந்துக்கு அடுத்தபடியா இவரு. இத 4 பேருமே வந்து உச்சநடிகரா இருந்த 4 பேரும் வந்து பார்ப்பனர் அல்லாதார். இது எனக்கு நான் வந்து ஒரு பெருமையா கருதுறேன். இத ஒரு மகிழ்ச்சியான பார்வையா நான் பார்க்கிறேன். 4 பேருமே பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார். ஆமா. இது ஒரு பாயிண்ட் தான். இதெல்லாம் வந்து ஒரு இவருடைய திரைத்துறையில ஒரு முக்கியமான உச்சபட்ச நட்சத்திரமா ஒரு பார்ப்பனர் அல்லாதார் வந்திருக்காங்க. வந்திருக்கிறது. ஏன்னா இருக்கிறாங்க. பார்ப்பனர்கள் வந்து நீங்க அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதர் காலத்துல பார்த்தீங்கன்னா, அவரோட வந்து பியு சின்னப்பான்னு ஒரு நடிகர். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப திறம்பட செய்யக்கூடிய ஒரு நடிகர் அவரு. அவங்க அதே காலகட்டத்துல டி.ஆர். மகாலிங்கம். ஆமா. அந்த வகையில பார்க்கிறப்போ, நம்ம இந்த பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற நடிகராக நம்ம வந்து பார்க்கிறோம். டி.ஆர். மகாலிங்கம் அந்த காலத்துல அவங்க இருந்த அதே காலகட்டத்துல வளர்ந்து வந்த ஒரு நடிகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எம்.ஜி.ஆர்., சிவாஜி அவர்கள் இருந்த அதே காலகட்டத்துல ஜெமினி கணேசன் என்கின்ற ஒரு நடிகர். அ ஆமா. அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்து ரஜினிகாந்த் இருக்கின்ற காலத்துல வந்து கமலஹாசன் என்கின்ற ஒரு நடிகர். கமல்ஹாசன். இப்படி ஆமா. இப்ப விஜய் காலத்துல எடுத்தீங்கன்னா, ரஜினி அஜித் என்கிற நடிகர் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கமல் வந்துட்டார் இல்லைங்களா? கமல் ரஜினிக்கு வந்துட்டாரு. முன்னாடி ஆனாலும் ரஜினிக்கு முன்னாடி கமல் வந்திருந்தாலும், நம்ம திரையுலகை பொறுத்த அளவுக்கு கமல் வந்து நடிப்பின் உச்சத்தை தொட்டவர். அதுல எல்லாம் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ரசிகர்கள் பட்டாலும் சரி, வாங்குகின்ற ஊதியத்திலும் சரி, ரஜினிகாந்துக்கு இணையாக கமலஹாசனால் வர முடியல. அது வந்து அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. நீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து கமல், ரஜினி இப்படி இந்த 2 வகையான இது பிரிவா பிரிஞ்சு நின்னு அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க நாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது கமலஹாசன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வாரு. நடிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமாமா. செய்வாரு. அவருடைய எல்லாமே அவர் நடிப்பா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், சண்டை காட்சிகள்ல கூட ஒரு டூப் இல்லாம ஒரு நல்லா பண்ணுவாரு. அவர் அப்படி நடிச்சு ஆமா. பண்ணுவாரு. ஆனா ரஜினிகாந்த் அப்படி இயல்பா கிடையாது. இருக்கும். ஆமா. ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. இந்த கைய இப்படி இப்படின்னு ஆட்டி இந்த மாரி பண்ணி, அது சிகரெட் அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிச்சு இது பண்ணி, ஒரு பேர் வாங்கிட்டு தட்டிட்டு போயிருவாரு. அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அவர விட இவர் பேர் வாங்கி தட்டிட்டு போறாரு அப்படின்னு. அந்த மாரியான அ அதான் அந்த ரசிகருடைய அந்த ரசிப்பு தன்மைய வந்து மாத்தி குடுத்ததுல ரஜினிகாந்துக்கு பெரும் பங்கு உண்டு. அதே மாதிரி விஜய்க்கும் பெரும் பங்கு உண்டு. இதெல்லாம் ஒரு புறம். இதெல்லாம் ஒரு புறம் வச்சுக்குவோம். இதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து விஜயனுடைய 50வது பிறந்த நாளாக இருந்தாலும் நடிகர்களை பற்றிய ஒரு அலசல் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு சொல்றேன். தியாகராஜ பாகவதர் வந்து அவருடைய காலகட்டத்துல ஒரு சிறப்பான நடிகராக இருந்தா கூட அவர் நடித்த படங்கள் மிக குறைவு. பெரும்பாலும் எனக்கு தெரிந்து ஒரு 15 படங்கள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவருடைய படங்கள் மொத்தத்துல. அது இடையில அவருக்கு வந்து ஒரு பெரிய கொலை வழக்குல கொலை வழக்கு சதியில அவரை மாட்டி விட்டாங்க. அவரு சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய படங்கள் வெற்றி பெறல. அதுக்கப்புறம் 2, 3 படங்கள் நடித்து பார்த்தாரு. வெற்றி பெறல. மிக பரிதாபமான முறையில அவர் வந்து இறந்தாரு. அப்படி அவருடைய நிலைமை வந்தது.
இது ஒரு புறம். அடுத்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த நடிகர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை ஒரு அரசியல் கட்சியோடு இணைத்துக் கொண்டு, அதாவது திமுகவோட தன்னை இணைத்துக் கொண்டு வளர்ந்து வந்த ஒரு நடிகர். இதுதான் அவருக்கு உள்ள ஒரு பெரிய பிளஸ்ஸே அதுதான். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவர் திரையுலகுல ரொம்ப தடுமாற்றம். அவருக்கு எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தடுமாற்றம் வந்தது. 1930களிலேயே நடிக்க வந்தவர். ஆனால் பாத்தீங்கன்னா 57 அதாவது ஏறத்தாழ ஆமா 57 வரைக்குமே அவரால வந்து திரைப்படங்கள்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியல. அந்த அளவுக்கு அவர் வந்து சிரமப்பட்டார். சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா 52ல பராசக்தி கலைஞருடைய வசனத்துல அழகா அந்த வசனங்கள் பேசி எடுத்த எடுப்புலயே அவர் மிக பெரிய நடிகரா உருவானாரு. அவர் வந்து பெரிய அளவுல வளர்ந்து போயிட்டாரு. வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த வளர்ச்சியை வந்து அவருக்கு ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடிக்க வந்த எம்ஜிஆர்னால அந்த வளர்ச்சிக்கு வரவே முடியல. அப்படித்தான் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு வந்து சிவாஜி வந்து திமுக விட்டு வெளியே போறாரு இல்லையா? திமுகல தான் அவர் இருக்கிறார் முதல்ல. சிவாஜி திமுகன்னா தன்னை இணைத்துக் கொண்டவர் அல்ல. திமுக நண்பர்கள், திமுகவுடைய அந்த சேர்ந்தவர்கள் அவர்களோடய தன்னுடைய பயணத்தை தொடங்கியதால அந்த பராசக்திங்கிற படம் அப்படி தொடங்கப்பட்டதுனால அவர் அப்படி இருந்தாரு. அவர் வந்து திருப்பதிக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து திமுக அவர்கள் அன்னைக்கு வந்து பெரிய அளவுல பாஞ்சாங்க. எப்படி இவர் வந்து திருப்பதிக்கு போலாம்? நம்ம கொள்கை என்ன ஆகுது? ஆமா, கடவுள் மறுப்பு தானே நம்ம கொள்கை. ஏன்னா அப்ப வந்து இவங்க அரசியலுக்குள்ள வரல. அதாவது அரசியல் இதுக்குள்ள வராம இருந்த காலகட்டம். தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்து போன காலகட்டத்தில் பெரியாரை விட நாங்க கொள்கையில வந்து மிகச்சிறந்த அளவுல நாங்க இருக்க போறோம்னு சொல்லி போனதுனால அப்ப வந்து எப்படி இவர் வந்து போகலாம் திருப்பதிக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எம்ஜிஆர் சிவாஜி வந்து ஆனா உண்மையிலேயே சிவாஜி வந்து அவரா திருப்பதிக்கு போகல. பீம்சிங் அப்படிங்கிற அந்த டைரக்டர் வந்து வா கணேசா போயிட்டு வரலாம், இங்க இருக்கிற சும்மா போயிட்டு சும்மா ஒரு டூர் மாதிரி ஒரு இது மாதிரி வா, பிக்னிக் மாதிரி வான்னு சொல்லி தான் அவர் கூட்டிட்டு போனாங்க. திருப்பதிக்கு வந்து அவர் வந்து இந்த நோக்கத்தோட போகல. ஆனால் எப்பயுமே ஒரு கடவுள் மறுப்பாளராக தான் இருந்திருக்காரு. ஆமா ஆமா கடவுள் மறுப்பாளர் அப்படிங்கிறத விட அவருக்கு வந்து திராவிட இயக்க அந்த உணர்வுகளோட இருந்திருக்கிறார். அப்படி இருந்தவர் தான் சிவாஜி கணேசன். ஏன்னா அவருடைய அந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா பெரும் பங்கு திராவிட இயக்கத்துக்கு தானே இருக்குது. அவர் சிவாஜிய நாடகம் நடிச்சது, தந்தை பெரியாரிடம் வந்து சிவாஜின்னு பேர் வாங்கினது, சிவாஜிங்கிற பட்டம் வந்து தந்தை பெரியார் கொடுக்கப்பட்டதானே. அதனால வந்து அவர் முழுக்க முழுக்க திராவிட இயக்க உணர்வுகளோட வளர்ந்தவர் தான். ஆனா அவர் திருப்பதி போயிட்டு வந்ததுனால திருப்பதிக்கு போனதுக்கான காரணம் வந்து அவருக்கு கடவுள் கும்பிடணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட எல்லாம் அவர் கிளம்பல. ஆனா அவர் போயிட்டு வந்தது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்துச்சு. அவரை வந்து திமுக விட்டே வெளியே அனுப்பணும்னு ஒரு 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 குரூப் ஒரு ஒரு பகுதியில் செஞ்ச ஒரு குழு செஞ்ச வேலை. அவர் வெளியே போனாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்ஜிஆர் உள்ள வந்துட்டார். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் ஆமா அது வரைக்கும் இவர் காங்கிரஸ் ஆதரவாளர் தான் எம்ஜிஆர் இருக்கிறார். அது வரைக்கும் ஆமா ஆமா அது வரைக்குமே அவர் காங்கிரஸ் ஆதரவாளர். சிவாஜி வெளியே போறப்பதான் இவர் எம்ஜிஆர் ஆமா வெளியேறுகின்ற காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் உள்ள வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்ஜிஆர் உள்ள வந்துக்கிறார். தன்னை வந்து சரியாக வளர்த்து கொண்டதில் எம்ஜிஆருக்கு என யாருமே கிடையாது. ஆமா அது மறுக்கவே முடியாது. அப்படி உள்ள வந்த எம்ஜிஆர் வந்து திமுகவினர் வந்து அதாவது ஒரு அது இதுதான் எம்ஜிஆர் வளர்ந்த அதை தான் சொல்றேன். சிவாஜியே வெளியே அனுப்பியாச்சு. சிவாஜியுடைய படங்கள் ஓட தொடங்குது. சிவாஜி ஒரு பெரிய நடிகரா உருவாகிட்டு இருக்காரு. விடக்கூடாது இவரை, சிவாஜியை வந்து நாம வளர்த்தோம், நமக்கு எதிராக போயிட்டாரு இவரு அப்படின்னு அவர் விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க எம்ஜிஆரை வளர்க்க தொடங்குறாங்க. பாருங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆமா எம்ஜிஆரை வளர்க்க தொடங்குறாங்க. எம்ஜிஆருடைய படங்கள் வந்து எம்ஜிஆருடைய படங்களுக்கு ஓடி போய் நிக்கிறது, எம்ஜிஆர் படங்களை போய் ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியான ஆமாமா இது இப்படித்தான் வந்தது. இவருடைய வளர்ச்சி இப்படி தொடங்கப்பட்டதுதான். அவர் அப்படி வர்றப்பதான் அவர் வந்து இந்த நாடோடி மன்னன் படம் எடுக்கிறாரு. அதான் சொல்றாரு, படம் ஓடுனா நான் வந்து ஓடுனா மன்னன், ஓடாட்னா நாடோடின்னு சொன்னாரு. ஆமா அப்ப அந்த படத்தில் வந்து அவர் திமுக கொடியை தான் தூக்கி பிடிச்சிருப்பாரு. அந்த படத்தினுடைய முதல் காட்சியிலேயே பாத்தீங்கன்னா அந்த அந்த எம்ஜிஆர் பிலிம்ஸ்லயே பாத்தீங்கன்னா திமுக கொடியை தான் அவர் வந்து தன்னை வளர்க்கறதுக்கு வந்து கட்சியை பயன்படுத்திக்கிட்டாரு. நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. ஆமா அதெல்லாம் பிற்காலங்கள்ல தானே உணர்றாங்க இவங்க. அதெல்லாம் அப்பெல்லாம் உணரலையே. ஆனால் அந்த உழைப்பு கடின உழைப்பு அதை நம்ம குறை சொல்ல முடியாது. எம்ஜிஆருடைய உழைப்பு பாத்தீங்கன்னா மிக கடின உழைப்பு. அவர் வந்து அதை ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா விஜய்க்கு பின்னாடி சொல்ல வர்றதுனால இவர் சொல்ல வர்றேன். எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு தேர்தல் நேரங்கள்லையும் எம்ஜிஆர் வந்து பயணங்கள் மேற்கொள்வாரு.
தேர்தல்ல பிரச்சாரம் பண்ணுவாரு. அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு, எம்ஜிஆர் நீ வந்து வா, நீ கிளம்பி வா, நீ போய் மக்களை போய் சந்தி அப்படிங்கிறாரு. இவர் ஒவ்வொரு ஊர் நான்லாம் தேவகோட்டையில இருக்கிறோம், எனக்கு தெரியும். தேவகோட்டையில வந்து இருக்கிறப்போ எம்ஜிஆர் இரவு 9 மணிக்கு வருவாருன்னு சொன்னாங்க. 9 மணிக்கு வருவாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு, 9 மணிக்கு வருவார். பிரச்சாரம்னா வேற ஒண்ணும் கிடையாது, மக்களை பார்த்து ஒரு வணக்கம் அப்படியே பண்ணிட்டு போறது. ஆமா, அப்படி வணக்கம் சொல்லிட்டு போறதுதான் பிரச்சாரம். எல்லாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப பேர் சொல்ல மாட்டாரு. அப்பெல்லாம் அவெல்லாம் அப்படி எம்ஜிஆருக்கு ஒன்றும் பேச்சாற்றல் எல்லாம் பெரிய அளவுல எல்லாம் கிடையாது. சும்மா மக்களை பார்த்து வணக்கம் போட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போறதுதான், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லி 9 மணிக்கு இருந்தோம், இரவு 2:30 மணிக்குத்தான் எம்ஜிஆர் வர்றாரு அந்த இடத்துக்கு. அவ்வளவு நம்ம திமுக தோழர்கள் திரண்டு இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் அவரை நிறுத்தி அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி ஒரு காலகட்டம். ஆமா, இது நான் எம்ஜிஆரை பார்த்திருக்கேன். வர்றாரு, தேவகோட்டையில வர்றாரு, மக்களை பாக்குறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் மக்கள் திரளா நிக்கிறாங்க. துண்டு பாத்தீங்கன்னா அப்படியே அவருக்கு துண்டுகள் போடுறாங்க, அவர் அப்படியே துண்டை தூக்கி மக்கள் மேல ஏறிறாரு. மக்கள் முடிஞ்சவங்க பிடிக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, இப்படிதான் பண்றாங்க. இப்படி எம்ஜிஆர் வந்து வளர்ந்தவர். பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஏன் லேட்டுன்னு கேட்கிறப்ப, அவரு பக்கத்துல காரைக்குடியில வர்றப்ப அவருக்கு ரத்த வாந்தி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் ஏதோ இது பிரச்சாரம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு, ரத்த வாந்தி எடுத்திருக்கிறார். இந்த பேசிக்கிட்டே வந்தாரு, ரத்த வாந்தி எடுத்திருக்கிறாரு. அதனால பேச முடியல, அதான் டிலே அப்படின்னாங்க. அந்த மாதிரி தன்னை வந்து கட்சிக்குள்ள தன்னை வளர்த்துக் கொள்வதாக இருந்தாலும் கஷ்டப்பட்டிருக்காரு அந்த அளவுக்கு. அந்த துயரங்களை அனுபவிச்சுதான் வந்து அவர் ஏன் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில பேர் வாங்கினாரு, அதுக்கு அதெல்லாம் காரணம். மக்களை சந்திக்கிறாரு, திமுகவுடைய அந்த பிரச்சாரம்னா பெரும்பாலும் பிரச்சார கூட்டங்கள்ல தான் அவர் பண்ணியிருக்கிறார். மற்றபடி அவர் வந்து போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டது கிடையாது, எதுவுமே செஞ்சது இல்லை எம்ஜிஆர். ஆனா தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் நல்லா பயன்படுத்திட்டாங்க. தன்னை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கிக்கிட்டாரு, எம்எல்ஏ ஆனாரு, எம்எல்சி ஆனாரு, இதையெல்லாம் செய்ய கட்சியினுடைய பொருளாளர் இருந்தாரு. இப்படியெல்லாம் இருந்து வளர்ந்து அதன் பிறகு திமுகவுக்கு எதிராக அவர் வந்து வெளியில போய் அதன் பிறகு ஒரு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து மக்கள் வந்து சரிசமமா பிரிந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலைக்கு போயிடுறாங்க. இது நடந்தது. இப்படி எம்ஜிஆர் தன்னை வளர்த்துக் கொண்டார். இது மாத்திரமல்ல, எம்ஜிஆருடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து ஒழுக்கமான காட்சிகள் அப்படின்னு அவர் வந்து காட்டுவார். அதாவது என்னன்னா, நேர்மையா வந்து நடக்கணும், குடி இருக்கக்கூடாது, சிகரெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் படத்துல வச்சிருப்பாரு, சொல்லுவாரு, இதெல்லாம் இருந்தது. சிவாஜி படங்கள் கூட சிவாஜி படம் சொல்லிடுறேன், சிவாஜி படங்கள்ல வந்து குடிக்கிற காட்சிகள் இருக்கும். ஆனாலும் அவரும் குடிக்கு எதிராக கடைசியா வந்து படங்கள்ல வந்து சொல்ற மாதிரி தான் வந்து படங்கள் அமையும். இப்படி அமைச்ச காலகட்டம் ஒண்ணு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி அவர் அப்படி பேசுறவர் தான் மதுவிலக்கை வந்து எடுத்துட்டு கொண்டு வந்தாரு. இதெல்லாம் அது அடுத்தது. அது அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா திமுக முதல்ல மதுவிலக்கை எடுக்குது. இதனுடைய முக்கியமான காரணம், இந்த மதுவிலக்கை நீக்குவதற்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா, அப்ப வந்து மத்திய அரசு, அப்ப ஒன்றிய அரசு வந்து திமுக கேட்ட நிதியை கொடுக்கல. திமுக கேட்ட நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திமுக வந்து ஆட்சி செய்யறதுக்கு நிதி ஆதாரம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்துல தான் வந்து திமுக வந்து வேற வழி இல்லாம மதுவிலக்கு எடுக்கிறாங்க. அப்ப கூட பல தலைவர்கள் அப்ப எதிராக சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அதுக்கு நியாயம் கற்பிச்சு பேசுறாரு. எதை? மதுவிலக்கை எடுத்ததுக்கு நியாயம் கற்பிச்சு பேசிருக்கிறாரு. திமுக ஆதரவா எம்ஜிஆர் திமுக இருக்கிறப்ப எடுக்காம என்ன செய்ய முடியும், அவங்க மத்திய அரசு வந்து நமக்கு இது கொடுக்கல, நிதி கொடுக்கல, நிதி ஆதாரம் இல்லாம நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வந்து எம்ஜிஆர் கேட்கிறாரு. அப்படி கேட்ட ஒரு காலகட்டத்துல அப்புறம் திமுக கொண்டு வந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளேயே திமுக அதை வந்து திரும்ப பெற்றது. அது வந்து வச்சுக்கல அவங்க. ஏன்னா அவங்க அதனுடைய மக்கள் மத்தியில அதுக்கு ஏற்படுற எதிர்ப்பை உணர்றாங்க. அதை இது பண்ணிட்டு கலைஞர் அதை பின்வாங்கிறாரு. உடனே அதை எடுத்துடுறாரு, மதுவிலக்கு மறுபடியும் கொண்டு வர்றாரு. அதன் பிறகு எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்துலதான் வந்து, அது முதல் காலகட்டம் அல்ல, 2வது காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து மதுவிலக்கை நீக்கிட்டு, ஆமா, இது என்னன்னா மதுவிலக்கு வந்து இருந்தால் கள்ளச்சாராயம் வந்து பெருகி போகுது அப்படிங்கிற ஒரு இதனால வந்து மதுவிலக்கை எடுத்தாங்க.
அதே நேரத்துல நமக்கு நிதி ஆதாரமும் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து எடுத்தாங்க. ஒன்றிய அரசு தான் எல்லா நிதியும் வரிகளையும் பிடிக்கிட்டு போயிடுறாங்களே. இப்ப இன்னைக்கு கூட அதான் நடக்குது. இந்த பிரச்சனை அப்பையில இருந்தே இருந்துட்டு இருக்கு. அப்ப இருந்தே இருக்குது. ஒன்றிய அரசு. அப்ப இருந்த கட்சி, ஆமா. அப்ப காங்கிரஸ் இருந்தது. பிறகு வந்து இப்போ ஒன்றிய அரசாக யார் இருந்தாலும் அவர்கள் வந்து மாநில அரசுகளுக்கு எதிரான வேலைகளை எப்பயுமே அவங்க செய்வாங்க. மாநில கட்சிகளை அவங்க வளர விடுறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி ஆனாலும் எம்ஜிஆர் வந்து தன்னை வளர்த்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, மிக கடினப்பட்டு வளர்த்து வந்தாரு. ஆமா. அடுத்து ரஜினிகாந்த் வந்தாரு. அவரும் அரசியலுக்கு வருவேன், வருவேன், வருவேன். நான் வந்தா வந்தா நான் லேட்டஸ்டா வந்தாலும் அவர் சொல்லுவார் இல்லையா? நான் வந்து லேட்டா வந்தாலும் ஆமா. லேட்டஸ்டா வருவேன். அப்படிலாம் சொன்னாரு. லேட்டஸ்டா வரும். ஆமா, ஆமா. அப்படிலாம் சொன்னாரு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு. செஞ்சு பார்த்தாலும் அவருடைய அந்த வாய்ஸ் முதல் முறையாக ஜெயலலிதாவுக்கு எதிரா வந்து ஒரு வாய்ஸ் குடுத்தாரு. இந்த 96. ஆட்சிய வந்து ஜெயலலிதா மறுபடியும் வந்தாங்கன்னா, ஆண்டவனா கூட காப்பாத்த முடியாதுன்னாரு. அந்த நேரத்துல அவங்க ஆமா. பண்ண ஆட்சியில மக்கள் பொறுக்க மாட்டாம, மாத்தி ஓட்டு போட்டாங்க. திமுக வந்து மிகப்பெரிய அளவுல திமுக வெற்றி பெற்றது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரஜினிகாந்த் வாய்ஸ் குடுத்ததுனால தான் அது வெற்றி அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ரஜினியை வந்து தூக்கி பிடிச்சாங்க. ரஜினி தான் அந்த வாய்ஸ்ன்ட்டு. ஆனா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா, அதே ரஜினி வந்து ஆதரவா தெரிவிச்ச பாஜக வந்து மண்ண குடுச்சு அப்போ. அடுத்த ஆமாமா. முறை அவரு. அதோட இல்ல தான் அப்ப அப்ப ரஜினியே ரஜினி வாய்ஸ் குடுத்தப்ப, இப்ப திமுக கூட்டணி பலமா இருந்தது. 2வது ஜெயலலிதா மேல மக்கள் எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருந்தது. 91 இ இ to 96 நிச்சயமா, நிச்சயமா. ஆட்சி 91 to காலத்துல 96 ஆட்சியில வந்து ஆட்சி காலகட்டத்துல மக்கள் ஆமா. பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுனால வந்தது. ஆனா அதன் பிறகு வந்து மறுபடியும் வந்து திமுக ஆட்சி, அதன் பிறகு மறுபடியும் அதிமுக ஆட்சி வர்றப்போ, இவர் வந்து மறுபடியும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு சொல்றாரு. அதாவது பாஜக ஆதரவான மனநிலையில நின்னுகிட்டு சொல்றாரு. ஆனா அப்ப வந்து அவர் நினைச்ச மாரி நடக்கலைன்னு சொல்றாரு. அப்ப வந்து ஆட்சி நடக்கல. ஆமா. எதுவும் நடக்கல. அப்ப அப்ப அவர் புரிஞ்சுக்கிறாரு. இல்ல ஒண்ணும் இது பெரிய அளவுல எடுபடாதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு வியாபார யுக்தியா மட்டுமே தன்னுடைய அரசியல் நான் வருவேன், வருவேன், வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய பணத்துக்காக வெயிட் அரசியல் பண்ணிட்டாரு. ஆமா, ஆமா. அவருடைய அரசியல் பார்வை வந்து சரியில்லாத காரணத்தால் அவர் வந்து தன்னை வந்து அரசியலுக்குள்ள அரசியல்வாதி ஆயிக்க முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லி கூட வந்தாரு. எல்லாமே பண்ணி பார்த்தாரு. கடைசியில அவரே வந்து நெறைய பேருக்கு ஆசைய காமிச்சுட்டு, தமிழறிவு மணியன் மாரி ஆட்களுக்கு ஆசைய காமிச்சுட்டு, அப்புறம் போயிட்டாரு. இப்ப கடைசியாக அதே மாரி ஒருவராக விஜய் வந்திருக்கிறார். எப்படி எப்படி வர்றாரு பாருங்க. அதாவது நீட்டுக்கு எதிரான இதுக்கெல்லாம் இவர் வாய திறக்க மாட்டாராம். வாய திறக்கல. இவர் ஆமா. எதுவும் பேச மாட்டாராம். அ ஆனால் வந்து எவ்வளவோ மத்திய அரசு, ஒன்றிய அரசு செய்வதற்கு வந்து மக்களுக்கு எதிரான காரியங்கள் எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் இவர் வாய் திறக்கிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் வாயே பேசி ஆமா, ஆமா. எதுக்கும் வாய் திறக்காதவரு. அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசுல வந்து மோடி பதவி ப ப முதல்ல இது பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு இவர் வந்து வாழ்த்து சொல்றாரு. எல்லாம் பண்றாரு. சந்திரபாபு நாயுடுவுக்கு கூட வாழ்த்து சொல்றாரு. ஆனா வாழ்த்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 40 ஆமா. ஆனா 40 இடங்களை பெற்ற திமுக கூட்டணிக்கு திமுக இவர் வந்து வாழ்த்து. நீங்க வாழ்த்து சொல்றவரா தமிழக அ என்ன வெற்றி கழகம் அப்படிங்கிறது போய் வாழ்த்துக்கழகம் கூட அளவு கொண்டிக்கலாங்கிற அளவுக்கு வெறும் வாழ்த்துக்களா சொல்றவரு. ஆனா திமுக வந்து 40 இடங்கள்ல திமுக கூட்டணி பிடிச்சதுக்கு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன்னா, வாழ்த்து சொல்லணும்னா என்ன ஒரு ஒரு மெத்தனைக்கு சரி இவ்வளவு பேர் சொன்னோமே, இதுக்கு சொன்னோம், அதுக்கு சொன்னோம், இதுக்கு சொல்லிட்டு ஒரு போலாமேன்னு பிட் சொல்லியிருக்கலாம். ஆ. அப்படி கூட அவர் சொல்ல கிடையாது. அந்த மாரி எதுவும் பண்ண கிடையாது. அந்த மாரிலாம் பண்ணாதவரு, ஆனா கள்ளக்குறிச்சி பிரச்சனை வர்றப்ப தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா வந்து காண்பிச்சுக்கிறாரு. காண்பிச்சுக்கிட்டு காட்டிக்கிறாரு. ஆமா. மக்கள்ட்ட போயி நின்னு ஷூட்டிங் கேன்சல் இது பண்ணிட்டு பண்ணு வராரு. ஆமா. அதுவே ஒரு ஷூட்டிங் மாரி தானே அது. நல்லா கவனிச்சிருப்பீங்களே! ஒரு அம்மாவ போய் ஒருத்தர் போய் நோண்டி விட்டு கால்ல விழு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அவங்க கால்ல விழுகுறாங்க. அது மாரி தான். இப்படியான ஒரு ஒரு அரசியல தான் ஒரு மலிவான அரசியல தான் அவரும் கையில எடுத்திருக்கிறாரு. தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியா அவர் மாற்றிக்கொள்ளணும்னா, அவர் வந்து மக்களுக்கு எதிராக அது எந்த அரசாக இருந்தாலும், அதற்கு இவர் வந்து கருத்து எடுத்து வச்சிருக்கணும். குரல் தன்னுடைய கொடுக்கணும். ரசிகர்களை வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ஆட்களாக மாத்தியிருக்கணும். ஆட்களா மாத்துறது மாத்திரமல்ல, ஒரு போராட்டமோ, ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல இவர் செய்து கொண்டே வந்திருந்தால், இவரை வந்து நம்ம ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில ஏத்துக்கொள்ளலாம். அது சரியா தவறாங்கிறது அடுத்த பார்வை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இவர் இது எதையுமே செய்ய மாட்டாராம். ஸ்ட்ரெயிட்டா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தான். சீஃப் ஆமா. மினிஸ்டருக்கு வரணும். சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம். ஆமா. அந்த கேண்டிடேட்டா மட்டும் தான் நான் வருவேன். அப்படின்னு வர்றாரு.
அவரும் வந்து உணர்ந்து கொள்வார், சீக்கிரம் உணர்ந்து கொள்வார். நாமளும் வந்து அவரை பற்றி மக்களும் வந்து சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள். இவர் யாருக்கு ஆதரவாக இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாரு, இவர் யாருக்காக ஆதரவாக களத்துல இறங்கி இருக்கிறாரு, யாருக்காக வந்து யாரால் தூண்டிவிடப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும். நிச்சயமாக நிச்சயமாக அவருடைய இந்த முயற்சி மிகப்பெரிய தோல்வியில் தான் போய் முடியும். தமிழக வெற்றிக் கழகம் என்பது போய் தமிழக வெற்று கழகமாக இவர் வந்து தன்னுடைய கழகத்தை மாற்றி வைக்க வேண்டிய நிலைமை தான் வரும். இருப்பினும் திரையுலகில் அவர் மிகச்சிறந்த ஆளுமை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். 50வது பிறந்த நாட்களை திரையுலகில் அவர் மீண்டும் கூட திரையுலகுக்கு சென்று திரையுலகில் தன்னுடைய ஆளுமையை அவர் வந்து நிலைநிறுத்திக் கொள்ளலாம். அதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழன் என்கின்ற முறையில் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல தமிழ்நாடுனாவே திராவிட இயக்க கொள்கைகள், அந்த கொள்கையை யாராலையும் யாராலையும் வெற்றி பெற முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா விஜய் அவருக்கு வரும்போது அவர் வந்துட்டு சமூக நீதி பேசாம ஒரு சாராருக்கு ஆதரவாக பேசும்போது ரஜினிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் விஜய்க்கு வரும்னு நம்ம முதல்ல நிச்சயமா இல்ல, சமூக நீதி இந்த பார்வையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் அவ்வளவு சரியாக உடனே வந்துடாது. அவங்களுக்கெல்லாம் அவர் வந்து நம்ம அனிதா இருந்தப்ப கூட நேர போனாரு, நேர போய் பார்த்தாரு. பாக்குறப்ப நம்ம கூட அதுக்கு வந்து சொல்லியிருந்தோம், ஒரு திரையுலகத்துல இருந்து ஒருத்தர் போய் பாக்குறாரு அப்படின்னா அது அந்த பார்வையெல்லாம் நம்ம சரின்னு தான் சொன்னோம். நம்ம அனிதா போய் பார்த்தது இது மாதிரியான விஷயங்கள்ல இவங்க ஈடுபடலாம். இதுல ஒண்ணும் இது கிடையாது. இவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய பணத்தை வென்று பொது வெளியில வந்து இவங்க செலவிடுறதுக்கு பல மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. அந்த மாதிரி வழிகள்ல இவங்க தங்களை வந்து செய்து கொள்ளலாம். யாருக்குமே கிடையாதுங்க இவ்வளவு ஈஸியான வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 100 இருந்து 150 கோடி ஒரு படத்துக்கு வந்து இவர் வாங்குறாரு. நிச்சயமா இப்ப ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்ப இவருடைய அடுத்த படம் வரப்போகுது. இவர் ஒரு பெரிய அரசியல்வாதியா மாறுறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த படத்துக்கு இவர் நேர்மையான முறையில படத்துக்கான தியேட்டர் கட்டணம் 120 150 நிறுத்துவாரா? அப்படி நிறுத்த சொல்லி பாருங்களேன். வெறும் 120 ரூபாய்க்கு தான் கட்டணம், சினிமா கட்டணம். 150 ரூபா தான் வந்து மால் கட்டணம். இப்படி வச்சுக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்ப நீங்க படத்துக்கு வந்து நீங்க விக்கிற அந்த டிக்கெட்டுடைய விலை என்ன விலைக்கு விக்கிறீங்க? நீங்க விலை கடுமையான விலை இல்லையா? 1000 நியாயமா நடக்க முடியல. ஏன்னா நீங்க அப்படி நியாயமா நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வருமானம் வந்து முதல் நாள் வருமானம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு பெரிய வசூலை ஈட்டிட்டாருன்னு சொல்ல முடியாது. நியாயமான இதுன்னா அப்படித்தானே. நீங்க 1000 2000 ஒரு டிக்கெட்டை வித்துட்டு நீங்க வந்து ஒரு இதை சொல்றீங்க. 120 ரூபா தான் ஒரு படத்தினுடைய சினிமா தியேட்டருடைய உச்சபட்ச டிக்கெட்டு. மால்ல 150 160 இருக்குது. நீங்க அந்த கட்டணத்தை கொடுக்க நேர்மையா அதை சொல்லி பாருங்களேன். முதல்ல நேர்மையா அதை செய்யட்டும். அவ்வளவு விலை போட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? 2000 இல்ல, அது ரசிகம், அவ்வளவுதான் ரசிகம். அந்த 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 தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது நாம தான் இப்படியான ஒரு மக்களை மாற்றி அமைத்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து மாற்றி அமைத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்படி இதை நாம தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். ரசிகர்கள் மனநிலைக்குள்ள மக்களை இருக்க வச்சு ஆக்குனது நம்ம தான். எம்ஜிஆர்ல இருந்து தொடங்கணும் இல்லையா? அதனுடைய விளைவு அதுதான் இன்னைக்கு இப்படி வந்து ஆமா நம்ம தான் வந்து எம்ஜிஆர் தானே முதல்ல அப்படி கொண்டு வந்தோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நீங்க தியாகராஜா பாதவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, வருவாங்க பார்ப்பாங்க போவாங்க அப்படி இருந்தது. ஆனா அவங்கள வந்து இந்த மாதிரி ஆமா அந்த பால் ஊத்துறது, கட் அவுட்ல போய் பால் ஊத்தி வைக்கிறது, இது பண்றது எல்லாம் அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா சினிமா கட்டணம் வந்து என்னுடைய இளம் வயது காலங்கள்ல 2 ரூபா 30 பைசா கடைசி கட்டணம், 2 ரூபா 90 பைசா கடைசி கட்டணம், பால் கடி கட்டணம். அந்த கட்டணத்துக்கே அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம்னா 10 ரூபாய்க்கு விற்பாங்க டிக்கெட்டு. அப்பவே எம்ஜிஆர் படத்துல 10 ரூபாய்க்கு 10 ரூபா 15 ரூபாய் பிளாக் டிக்கெட்டே வந்து அந்த காலங்கள்ல பெரிய அளவுல ஓடுச்சு. இப்ப கிடையாது தியேட்டர்கள்ல. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் டிக்கெட்டே ஓடும். உள்ள போய் போனீங்கன்னா இதுல இருக்காது, டிக்கெட் தீர்ந்துடும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா கத்தையா வச்சு டிக்கெட் வச்சு நிப்பானுங்க. அந்த டிக்கெட்டை தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தொடங்கி வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்களாக சொல்லப்பட்ட நாம தான் வந்து அந்த வேலையை செய்ய தொடங்கணும். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம மாற்றிக்கொள்ளணும்.
ஆமா. ஆனாலும் மாற்றிக்கொள்ளணும். இது சினிமாவை சினிமாவ மட்டும் பார்க்கணும். திரை நடிகர்களை திரை நடிகர்களை மட்டுமே பார்க்கணும். அதற்கு மேல் அவர்கள் அரசியல் மாதிரியான ஒரு இதுக்குள்ள வரலாம்னா வரலாம். கண்டிப்பா வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதற்கான பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், மக்கள் மேல் உண்மையான அக்கறையோடு மக்கள் போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி வந்து அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களை வந்து யாராக இருந்தாலும் நாமளும் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி இவங்க இல்ல. இவங்க வந்து முழுக்க முழுக்க திரையுலகுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாச்சு. அந்த கட்டில் வந்து அந்த சேர் வந்து நமக்கு வந்து பெரிய அளவுல பயன்பட்டது. இதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் போஸ்டே நம்ம பிடிச்சிடணும். இது ஒரு போதை. இதுவுமே ஒரு போதை தான். அந்த தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஆளாக நினைத்துக் கொண்டு திரையுலகில இருக்கக்கூடிய அதே தன்மையை வைத்துக் கொண்டு மக்களை ஆளப் போகணும் அப்படிங்கிற ஒரு போதை மக்களையும் தான். ஆளலாம்ன்ற ஒரு எண்ணம். அப்படிங்கிற போதை தான். இந்த போதையை நம்ம தெளிய வச்சிருவோம் சீக்கிரம். நம்ம சீக்கிரம் இந்த வரக்கூடிய 26வது எலெக்ஷன்ல 26ல இந்த போதையை நம்ம தெளிய வைக்கணும். விஜய்க்கு தெளிய வச்சிருவோம். ஆமா ஆமா. மக்கள்கிட்ட நம்ம கொண்டுட்டு போய் நம்மளுடைய பிரச்சாரங்கள் மூலமா தான் சேர்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். திரையுலகில் உள்ளவர்களை வந்து நம்ம ஏன்னா யாரையும் நம்ம ஒண்ணு சொல்லல. இப்ப சூர்யா இருக்கிறாரு. சூர்யா அகரம் பவுண்டேஷன் ஒண்ணு வச்சு நடத்துறாரு. மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம வந்து அதை பார்க்கிறோம். நடிகர்களை பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானம் மாதிரி வேற யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்க வருமானம் வர்றப்ப இப்போ ஒரு படம் இன்னைக்கு வெற்றி பெற்றால் இன்று வந்து வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த நடிகர் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியா இருந்தால் நாளைக்கு 10 கோடி நடிகரா மாறிடுறாங்க. 10 கோடி வாங்கக்கூடிய நடிகரா மாறிடுறாங்களே. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை சரியான முறையில நீங்க உங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தை வந்து நீங்க வந்து மக்களுக்கு எந்த மக்களிடமிருந்து உங்களுக்கு வந்து அந்த வருமானம் எந்த மக்களால் கிடைக்கிறதோ அந்த மக்களுக்கு நீங்க மறுபடியும் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா மக்கள் மனசுல இடம்பெறலாம். இப்படி இடம்பெறுவதால் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். அதான் சரியான முறையாக இருக்கும். சரிங்க. நல்ல சொல்ல ஒரு திரை அரசியல் நடிகர்கள் பத்தின ஒரு அலசல் எல்லா உச்சபட்ச நடிகர்கள் பற்றியும் பேசி வச்சுனுச்சு. இந்த நேர்காணல் மிக சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. நன்றி சொல்ல. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த முறை சந்திப்போம்.